யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ஒரே ஃபியூல் போடுறது நல்லது. இப்போ இந்த ஏரியாவில் எல்லாம் தான் பஸ்ஸை கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க சைடில். இங்கே ரோட்லேயே போட்டு தான் திருப்புறாங்க. ஏன்னா அங்கே கலிகிக்காவில் பஸ் ஸ்டாண்ட் வேலை நடக்குது. ஸோ அது ரெடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ், எக்ஸ்ட்ரா கடைகள் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, டெவலப்மெண்ட்டோட இது தான். அது நல்லது தான். கொஞ்ச நாளைக்கு இங்கே கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் திருப்பி போக வேண்டியிருக்கு. அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப தூரம் போயும் திருப்பி வர முடியாது. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் திருப்பணும். அப்போ அங்கே கலிகிக்காவில் இந்த கலிகிக்காவில் ஜங்ஷன் இல்லாட்டி இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே திருப்ப முடியாது, ரொம்ப டிராஃபிக் ஆகிரும். அதுதான் இங்கே கொஞ்சம் அந்த சைடில் எல்லாம் லாரிஸ் எல்லாம் டயர் சேஞ்சிங், டயர் பஞ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சைடு நிறைய கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணுறது நல்லது தான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி திருப்புறாங்க. ஹைவேல தான், ஆனால் ஸ்டேட் ஹைவேங்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. கலிகிக்காவில் தாண்டி இந்த இடத்துக்கு பேர் கோழிவலைன்னு சொல்லுவாங்க. கோழிவலை ஜங்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டும் தாண்டி போகணும். நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த கேமரா வச்சுருக்க நிறைய பைக்கில் போகிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே தான் அவ்வளோவா நான் பார்க்குறது கிடையாது. விலாகர்ஸ் எங்கள் ஊரில் விலாகர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க பசங்க, ஆனால் நான் பார்க்குறது கம்மி. இதுதான் அந்த செக் போஸ்ட், போலீஸ் நிற்கிறாங்க. எங்கள் ஒரு இந்த ஏரியாவில் அவ்வளோவா விலாகர்ஸை பார்க்குறது இல்லை. ஆனால் மற்றபடி வெளியே எங்கேயாவது போகும்போது நிறைய விலாகர்ஸை பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கேமரா செட்டப்போட பைக் ஓட்டி போகிறது பார்த்துருக்கேன். குண்டும் குழியும் இருக்கிறது, அதோடு பார்த்து போக வேண்டும். இந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஸ்கூல் வண்டியில் போன ஞாபகம் எனக்கு வந்துச்சு. பேக்கில் இருந்துட்டு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்களா வெளியெல்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நான் ராஜ் டிரைவிங் ஸ்கூல்னு அரண்மனை ஒன்று இருக்குது. அந்த டிரைவிங் ஸ்கூலோட வண்டியில் தான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அரண்மனையில் இருந்திருந்தாங்க, லிஜோ. அப்போ நாங்கள் 2 பேரும் பேக்கில் இருந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம அதில் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம பேக்கில் இருக்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், ஆனால் அப்படி ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்க மாட்டோம், வெளியே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் கடையால்மூடு பக்கத்தில் உள்ளவர் தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சார். அது ராஜ் டிரைவிங் ஸ்கூலோட ஓனர் லாஸ்ட்டு 1-2 நாள் நான் எங்கள் வண்டியில் வந்தார். அவர் வரும்போது எனக்கு எல்லாமே மறந்துடும். கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்கும், அவர் எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வர்ற மாதிரி, இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஸ்கூலில் அந்த மாதிரி. ஆனால் அவர் அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டார் பெருசாக. நம்ம கற்றுக்கிறது
கற்றுக்கும்போது தப்பு பண்ணுறது சகஜம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கற்றுக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் வரலாம், ஆனால் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் என்னோடய பாலிசி. ரிப்பீட் பண்ணி தப்பு பண்ணோன்னா நம்ம திருத்திக்க முடியாது நம்மளை. அது ஒன்று தான் ப்ராப்ளம். பிரேக் டவுன் ஆகிருக்கோ. இதில் என்னோட ஒரு அண்ணாவோட வீடு, இந்த ஒரு பெரியம்மா பையன் வீடு. இப்படி இங்கே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. எனக்கு பைக் கார்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு என்னோடய ஃபேமிலியும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒன்று என்னென்னா, என் அப்பாவுக்கு ஒரு பைக் இருந்துச்சு முன்னாடி, அதை கதையில் தான் நான் கேட்டிருக்கேன், ஃபோட்டோ கூட ஒழுங்காக பார்த்தது கிடையாது. பழைய ஒரு ஜாவா, அந்த 2 சைடு சைலன்சர் வச்சு அநேகமாக அந்த RTR 310 வந்து எங்கள் குரூப்பில் இருக்க பையன் நினைக்கிறேன். கிரண் ஒருத்தர் இருக்கார் இங்கே பக்கத்தில் தான், அவர் நான் நினைக்கிறேன். மேபி அப்புறமா மெசேஜ் அனுப்பி பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி ஃபேமிலியிலேயே நிறைய பேர் வந்து கார் பைக்ஸ் வந்து கொஞ்சம் க்ரேஸ் உள்ளவங்க தான். ஏன்னா என்னோடய ஒரு அம்மாவோட அக்கா ஃபேமிலியில் வந்து பெரிய பெரிய வண்டியெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. 2 லாரி, டெம்போ, அதுக்கப்புறம் நிறைய அவங்களே அதுக்கப்புறம் அந்த அண்ணாவே பெரியம்மா பையனே வந்து ஒர்க் ஷாப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. பாடி கட்டுறது, வண்டியோட பாடி கட்டுறது, பெயிண்டிங், இந்த வெல்டிங் ஒர்க்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு இது. அதுக்கப்புறம் மற்றபடியும் நிறைய இதில் எல்லார் வீட்லேயும் காரு, பைக்ஸு எக்ஸ்ட்ரா தான், நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய வண்டி அந்த இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அதனால் கொஞ்சம் பைக்கு கார் மேலே கொஞ்சம் க்ரைஸ். ஸோ ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்காது தான், இங்கே வண்டியெல்லாம் வந்து டிலே ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்யூ. நான் அந்த ரோடு ரெடி பண்ணுறது, இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போகாது தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த வேலையெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் இங்கே மேலே ஏறி தான் போகணும். இந்த இடம் பேர் செங்கவலைன்னு அதை சொல்லுவாங்க. இதில் ஏறி தான் தமிழ்நாடுக்கு போகணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ சைடு ரோடெல்லாம் இருக்குது, ஆனால் அது வந்து நமக்கு ஒத்துக்காது, எல்லா வண்டியும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சைடு ரோடெல்லாம் ரெடி பண்ணி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இனிமேல் ஃப்ளை பை தான், எதுவுமே பார்க்க வேண்டிய தேவையில்லை. இழுத்து விட்டால் ட்ரிவாண்ட்ரம் போயிடும். ஆனால் இந்த ஹைவேலையும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, திடீர்னு கொண்டு வந்து அந்த கோன் வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க சைடில் இருக்கிற அந்த மரங்களோட ஏதாவது க்ளீனிங் ஒர்க்குனாலும், ரோட்டில் ஏதாவது க்ளீனிங் ஒர்க்குனாலும்
இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுருவாங்க. எனக்கு கிளியராக தெரியலை விண்ட் நாய்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை, பட் உங்களுக்கு கேட்கும்னு நம்புகிறேன். இல்லாட்டி நான் எடிட்டிங் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இது பாருங்கள், ஒரு ஐயப்பன் டெம்பிள் இருக்குது, வியூ நல்லாயிருக்கு. இந்த பாருங்கள், இது மாதிரி தான் அங்கங்கேயா வேலை பண்ணுவாங்க. திடீர்னு கொண்டு கோனை வச்சுருவாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா அதில் பிரேக்கிங் டைம் கிடைக்காது. ஸோ இதில் இப்போ கவனிச்சிங்கன்னா நான் வந்து இப்போ அவசரமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து காமிக்கலை. ஆனால் ஆக்சுவலி இந்த 2 விரல் இங்கே 2 விரல். ஸோ கிளச்சில் கை இருந்தாலும் கிளச்சை பிடிக்க மாட்டேன். இப்போ பிரேக்கிங் அதுக்கப்புறம் ஒரு 50க்குள்ளுக்கு வந்தப்போ ஒரு கியர் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் கியர் டவுன் பண்ணால் சடனாக இருக்கும். ஸோ அந்த குயிக்காக கிளச்சு ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் அது நார்மலாக எல்லோரும் இப்போ பசங்க எல்லோரும் ஸ்பீடாக தான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸே வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, குவிக் ஷிஃப்டர் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வருது. அதனால் வந்து எந்த தேவையுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளச்சு கூட பிடிக்காமல் கியரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸி ஸ்மூத் ஷிஃப்டிங் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒன்று, நம்ம பிரேக்கிங் அதெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பிரேக்கிங் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் வந்து லோடு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்ச உடனே ஃப்ரண்ட்டில் லோடு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் லோடு வரும்போது மேக்ஸிமம் லோடு 70% லோடு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுங்க. பேலன்ஸை தான் பேக் பிரேக்கு கொடுங்க. இப்போ நம்ம ஸ்லோவாக போகிறோன்னா ஓகே, நீங்கள் பேக் பிரேக் கொடுத்தாலும் நல்ல ரோட்டில் ஒன்றும் பண்ணாது.